வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் மின் கட்டமைப்பு வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க முதல்வர் விஜய் உத்தரவு. அகத்தியர் ஒருமைப்பாட்டின் குரு தமிழாக்க நூல் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். நாட்டில் நடக்கும் அக்கிரமங்கள் குறித்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருப்பவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். எதிர்க்கட்சி நாளிதழில் ராகுல் காந்தியை கடுமையாக தாக்கி அவதூறாக எழுதுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவதூறாக பேசுபவர்களை மு.க.ஸ்டாலின் கட்டுப்படுத்துவார் என ஜோதிமணி நம்பிக்கை. புதுச்சேரியில் 42 நாட்களுக்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம். புதிதாக 3 அமைச்சர்கள் பதவியேற்றனர். விஜய், உதயநிதி, தமிழிசை ஆகியோரின் வேட்புமனு சொத்து விவரங்கள் குறித்து வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் நீட் மறுதேர்வு அச்சத்தால் மாணவி அனுகீர்த்தனா தற்கொலை, போலீசார் விசாரணை. கூடங்குளம் அணு மின் நிலைய 5வது அலகில் 320 டன் அணு உலை அழுத்த கலன் வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தாவேக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழலில் உள்ளது. துரை வைகோ பேச்சு. தேனிலவுக்கு முசோரி சென்ற டெல்லி ஐடி ஊழியர் சடலமாக மீட்பு. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக்கு அரசு வெளியிட்டது வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்றி அறிக்கை. தங்கம் தென்னரசு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்துவது தாவேக்கு அரசின் கடமை. ஜி.கே. வாசன் கருத்து. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.